இந்த வீடியோவில் Flutter அதோட வந்து Python SQL பயன்படுத்தி search function வந்து ஒரு search பண்ணிக்க உங்களுக்கு SQL serverல இருந்து அந்த search பண்ணின ரிசல்ட்ஸ் வராது அது வந்து எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் login பண்ணி சிஸ்டத்துக்குள்ள போன அப்புறம் search பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த search பண்ணின டீடைல்ஸ் வந்து வரணும். அது வந்து எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் வந்து பைத்தனையும் வந்து Flutter SQL இவ்வளோத்தையும் பயன்படுத்தி டேட்டாபேஸுக்கு SQLையும் வந்து பேக்கெண்டாக வந்து பைத்தனையும் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் சர்ச் பண்ணிக்க ஐடியை பயன்படுத்தி சர்ச் பண்ணினோம்னா அந்த சர்ச் பண்ணின ரிசல்ட்ஸ் வந்து அது சம்மந்தமான ரிசல்ட்ஸ் வந்து வரணும். இதில் இந்த ஜேசன் ரீகோட் ரெஸ்பான்ஸ்.body என்றதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக செட் ஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைனல் பாஸ் டேட்டா ஈக்குவல் டு ஜேசன் டீகோட் பிரேக்கெட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்.body என்றதை வந்து கொடுக்க போகிறோம். ஃபைனல் பாஸ் டேட்டா ஈக்குவல் டு ஜேசன் டீகோட் பிரேக்கெட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்.body என்றதை வந்து ரெஸ்பான்ஸ்.body என்று கொடுத்துட்டு தொடர்ந்து இஃப் பாஸ் data is list அப்படி அந்த பாஸ் டேட்டா வந்து லிஸ்ட்டில் இருந்ததாக இருந்தால் இதை வந்து நாங்கள் கொடுக்குறோம். சர்ச் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு பாஸ் டேட்டா டாட் காஸ்ட் மேப் அதை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே சர்ச் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு பாஸ் டேட்டா டாட் காஸ்ட் மேப் என்ன கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து ஸ்ட்ரிங் டைனமிக் என்றதை வந்து அதுக்குள்ள ஹோல்ட் பண்ணுறோம். தொடர்ந்து ப்ரொஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணுவோமாக இருந்தால் ஐடியை பயன்படுத்தி எங்களுக்கு சர்ச் பண்ணிக்க சர்ச் ரிசல்ட்ஸ் வர மாதிரி ஐடியை பயன்படுத்தி சர்ச் பண்ணிக்க அது சம்மந்தமான சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வர மாதிரி ஐடியை கொடுத்துட்டு சர்ச் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க சர்ச் ரிசல்ட்ஸ் வர மாதிரி இப்படி வந்து பைத்தன் SQLையும் பயன்படுத்தி Flutterஐயும் பயன்படுத்தி ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பைத்தன் வந்து ஐடியை பயன்படுத்தி சர்ச் பண்ணிக்க அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன அட்டெண்டன்ஸ் டைப்பும் அதோட டைம் ஸ்டாம் என்ன நேரம் அந்த டைம் ஸ்டாமும் வர மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அட்மின் லாக்இன் பண்ணி டேஷ்போர்ட்டுக்குள்ளே போன பிறகு இந்த சர்ச் ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் அட்மின் டேஷ்போர்ட் டாட் என்ற ஃபைல் வந்து Flutterல வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். Flutterல admin dashboard.dart என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து main.dart என்ற ஃபைலில் தான் வந்து நாங்கள் லொக்கின் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன் அதை லொக்கின் என்ற பார்ட் எழுதியிருக்கிறோம். லொக்கின் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க எங்களுக்கு இந்த admin dashboard.dart என்ற ஃபைலுக்குள்ளே வரணும். அதுக்குள்ளே வந்து நாங்கள் டைப்பும் எங்களுக்கு ஐடியை பயன்படுத்தி சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் டைப்பும் அதோட வந்து டைம் ஸ்டாமும் வந்து வர மாதிரி நாங்கள் ஒரு லிஸ்ட் பில்டரை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அட்டெண்டன்ஸ் டைப் அதாவது சைன்இன் அந்த அட்டெண்டன்ஸ் டைப்பும் அதோட வந்து டைம் ஸ்டாமும் வர மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சர்ச் பண்ணிக்க ஐடியை பயன்படுத்தி சர்ச் பண்ணிக்க Flutterல admin dashboard.dart என்ற ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு குவாரி கண்ட்ரோலர் என்ற ஒரு டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். லொக்கின் ஆகின பிறகு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொக்கின் ஆக பிறகு எங்களுக்கு வந்து சர்ச் குவாரியில் வந்து நாங்கள் ஒரு குவாரியை என்ன நம்பரோட வந்து நாங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு யூசர் குவாரி கண்ட்ரோலர் வந்து டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் என்ற ஒரு குவாரி கண்ட்ரோலர் வந்து டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து அதுக்குள்ளே ஒரு சர்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சர்ச் ரிசல்ட்ஸ் என்ற ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து மேப் ஸ்ட்ரிங் டைனமிக் சர்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து சர்ச் ரிசல்ட்ஸ் என்ற பேரில் வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சர்ச் பண்ணிடுற ரிசல்ட்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு சர்ச் ரிசல்ட்ஸ் என்ற பேரில் வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். சர்ச் யூசர்ஸ் என்ற ஒரு பேரில் வந்து ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறோம். ஃபியூச்சரில் வந்து void சர்ச் யூசர் சிங் என்றதை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து final response equal to void http.get
கால் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து HTTP என்ற ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து URI.parse வந்துட்டு நாங்கள் ஒரு எங்களோட பைத்தன் ப்ரொஜெக்ட் வந்து ரன் ஆகிக்க அந்த URI-யை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து HTTP என்ற ஒரு பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதோட வந்து URI.parse ப்ராக்கெட்டுக்கு வந்து URL கொடுத்து அங்கால வந்து சர்ச் நாங்கள் க்ரியேட் பண்ணின டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் வந்து யூசர் கண்ட்ரோலர்.txt வந்து அதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். URI.parse பண்ணிக்க தொடர்ந்து இஃப் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 இருந்தால் எங்களை பைத்தனில் இருந்து சர்ச் பண்ணி ரிசல்ட்ஸ் வேறு ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 இருந்தால் அதுக்குள்ளே ஸ்டேட் எழுதி ஃபைனல் பாஸ் டேட்டா ஈக்குவல் டு ASND கோட் ப்ராக்கெட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்.body என்றதை கால் பண்ணி தொடர்ந்து இஃப் பாஸ் டேட்டா லிஸ்ட்டில் இருந்ததாக இருந்தால் சர்ச் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு பாஸ் டேட்டா.host மேப்ஸ்ட்ரிங் டைனமிக்ன்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி வந்து நாங்கள் சர்ச் யூசர் என்ற ஒரு பேரில் வந்து இப்படி வந்து சர்ச் யூசர் என்ற பேரில் ஒரு மெத்தட் வந்து எழுதியிருக்கிறோம். வாய்ட் மெத்தட் வந்து எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே வந்து சர்ச் ஸ்டேட்டஸ் கோட் 200 இருந்தால் இந்த சர்ச் ரிசல்ட்ஸுக்கு வந்து நாங்கள் சர்ச் பண்ணின டேட்டா வந்து வர மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி இப்படி வந்து எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி சர்ச் ரிசல்ட்ஸ்ன்ற பேர் ஒரு மெத்தட் ஒன்று எழுதியிருக்கோம். அதை தொடர்ந்து நாங்கள் ஒரு டைட்டில் போட்டிருக்கிறோம். அட்மின் டேஷ்போர்ட் அண்ட் ஆப் பார் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து போட்டிருக்கிறோம். அட்மின் டேஷ்போர்ட்ன்ற பேரில் வந்து ஒரு அட்மின் டேஷ்போர்ட் ஹெட்டிங் கொடுத்துருக்குறோம். ஒரு டைட்டில் போட்டிருக்கிறோம். அது ஆப் பார் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. தொடர்ந்து ஒரு சர்ச் குவாரி தொடர்ந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சர்ச் குவாரி அதுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து குவாரி கண்ட்ரோலர் வந்து கால் பண்ணி தொடர்ந்து சர்ச் குவாரி என்றதுக்கு அதுக்கு லேபிள் டெக்ஸ்ட்டாக கொடுத்து தொடர்ந்து கண்ட்ரோலராக வந்து குவாரி கண்ட்ரோலர் மேலே க்ரியேட் பண்ண டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். இப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து பேடிங்குள்ளே சைல்டாக வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து கண்ட்ரோலராக கால் பண்ணியிருக்கிறோம். குவாரி கண்ட்ரோலர் அண்ட் டெஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரை கால் பண்ணி அதுக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். லேபிள் டெக்ஸ்ட்டாக வந்து சர்ச் குவாரின்றதை வந்து கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து ஒரு எலிவேட்டட் பட்டன் போட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். சர்ச் என்ற ஒரு எலிவேட்டட் பட்டன் வந்து போட்டிருக்கிறோம். தொடர்ந்து எலிவேட்டட் பட்டன் போட்டிருக்கிறோம். சர்ச் என்ற ஒரு அதுக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். சால்ட்டாக வந்து டெக்ஸ்ட் கொடுத்து சர்ச் என்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே எழுதின ஒன் பிரஸ்ட் என்ற மெத்தட்டுக்கு வந்து தொடர்ந்து அதுக்குள்ளே எழுதின ஒன் பிரஸ்ட் என்றதுக்கு வந்து சர்ச் யூசர் என்ற மேலே எழுதின மெத்தட்டை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு எக்ஸ்பேண்டட் இதை வந்து சர்ச் பண்ணி ரிசல்ட்ஸாக வந்தது எக்ஸ்பேண்டட்ன்றதை வந்து கால் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணி லிஸ்ட் வியூ.builderன்றதை வந்து க்ரியேட் பண்ணி ஐட்டம் கவுண்டாக வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்.length கால் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஐட்டம் பில்டராக வந்து கண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ன்றதை வந்து கால் பண்ணி தொடர்ந்து அதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுது காட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதி அதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பாக்ஸ் டெக்கரேஷனை வந்து கால் பண்ணி அதுக்கு பாக்ஸ் டெக்கரேஷன் கொடுத்து அதுக்கு வந்து அந்த ரேடியஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த கீழே வர பாக்ஸ் டெக்கரேஷனுக்கு தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து சைல்டாக வந்து லிஸ்ட் டைட்டில் கால் பண்ணி தொடர்ந்து டைட்டிலாக வந்து டெக்ஸ்ட் கால் பண்ணியிருக்கிறோம். சர்ச் ரிசல்ட்ஸ் இண்டெக்ஸ் டைப் எங்களுக்கு வந்து என்ன அட்டெண்டன்ஸ் டைப் அதைத்தான் வந்து டெக்ஸ்ட் டைட்டிலாக கொடுத்துருக்குறோம். சப்டைட்டிலாக டைம் ஸ்டாம்ப் அதாவது நேரம் வந்து நான் கொடுத்த டைம் ஸ்டாம்பை வந்து வர மாதிரியும் இப்படி வந்து க்ரியேட் பண்ணின லிஸ்ட் டைலுக்கு வந்து டைட்டிலும் சப்டைட்டிலும் க்ரியேட் பண்ணி இப்படி சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு அது சம்மந்தமான சர்ச் ரிசல்ட்ஸ் வர மாதிரி இப்படி வந்து பைத்தனையும் இது வந்து ஃப்ளட்டரையும் ஃப்ரண்ட் எண்டுக்கு பைத்தன் ஸ்குவலாக பயன்படுத்தி இப்படி எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து search.py என்ற ஒரு பைத்தன் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஃப்ளாஸ்கை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இம்போர்ட் PYODBC என்றதை வந்து இம்போர்ட் பண்ணுறது இருக்கோம். SQL சர்வர்ன்ற கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கறதுக்காண்டி PYODC என்றதை வந்து இம்போர்ட் பண்ணி தொடர்ந்து
கனெக்ஷன் CONNSTR ஈக்குவல் டு PYODBC.connect எங்களோட டிரைவர் ஈக்குவல் டு டிரைவர் நேம் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து சர்வர் ஈக்குவல் டு எங்களோட SQL சர்வர்ன்ற நேம் கொடுத்து தொடர்ந்து டேட்டாபேஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ண அட்மின் டேஷ்போர்ட் டேட்டாபேஸுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து அதுக்குள்ள ரஸ்டட் கனெக்ஷன் ஈக்குவல் டு ஜேசன்றதை வந்து கால் பண்ணி இப்படி வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து @sign app.route ஈக்குவல் டு ரவுட் அதுக்குள்ளே வந்து சர்ச் யூசர்ன்றதை வந்து கொடுத்துருக்கோம். மெதட்டாக வந்து கெட்டன் மெதட்டை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து அதுக்குள்ளே சர்ச் யூசர்ன்ற ஒரு மெதட் எழுதி அதுக்குள்ளே query ஈக்குவல் டு request.args.get ப்ரெக்கெட்டுக்காக வந்து queryன்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து cursor ஈக்குவல் டு CONNSTR.cursor வந்து கால் பண்ணி தொடர்ந்து SQL query ஈக்குவல் டு F:\colon வந்து இதுக்குள்ளே வந்து செலக்ட் எம்ப்ளாயி ஐடி டைப்பையும் செலக்ட் பண்ணுறோம். அதோட டைம் ஸ்டாமையும் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஃப்ரம் TBL attendant என்ற டேபிளில் இருந்து எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஐடி லைக் குவாரியா நாங்கள் எழுதின குவாரிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எம்ப்ளாயி ஐடி இப்படி வந்து SQL குவாரி எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து cursor.execute ப்ரெக்கெட்டுக்கு வந்து SQL குவாரின்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து cursor.execute அதுக்குள்ளே வந்து SQL குவாரின்றதை வந்து கால் பண்ணி தொடர்ந்து ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எம்ப்ளாயி ஐடி அதை வந்து row.employee ஐடியாகவும் அடுத்த வந்து டைப் row.டைப் அடுத்த வந்து டைம் ஸ்டாம்ப் row.டைம் ஸ்டாம்ப்ன்றதையும் கால் பண்ணி for row in cursor.fetch allன்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து பிரிண்ட் ரிசல்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். தொடர்ந்து ரிட்டர்ன் பண்ண போது ASNONIF5 அதுக்குள்ளே வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. தொடர்ந்து இஃப் நேம் ஈக்குவல் டு மெயினாக இருந்த app.run debug ஈக்குவல் டு ட்ரூ போர்ட் ஈக்குவல் டு 8765 கால் பண்ணி இதை வந்து பைத்தன்லேயும் ஃப்ளட்டர்லேயும் நாங்கள் இந்த போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எழுதின HTTP அந்த URL தொடர்ந்து ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் சர்ச் பண்ணிக்க அந்த சர்ச் எம்ப்ளாயி ஐடிக்கு ஏற்ற மாதிரி சர்ச் ரிசல்ட்ஸ் வர மாதிரி இப்படி சர்ச் எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிக்க அந்த ரிசல்ட்ஸ் வர மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து SQL வந்து TBL attendance என்ற பேரில் ஒரு SQL டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஐடி வந்து 1 2 இருக்கிற மாதிரி attendance டேபிளில் எம்ப்ளாயி ஐடி வந்து 1 2 அப்படி இருக்கு மாதிரி 1 2 சர்ச் பண்ணினோம்னா அது சம்மந்தமான ரிசல்ட்ஸ் வர மாதிரியும் வந்து 2 2 சர்ச் பண்ணினோம்னா அது சம்மந்தமான ரிசல்ட்ஸ் வர மாதிரியும் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.